ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒயிட் கேட்ச். என்னடா புதுசாக ஒரு பேர், புது யூடியூப் சேனல், முன்னாடி ஏதோ ஆர்டிஸ்டாலாம் இருந்திருக்கான். இல்லை நிறைய பேர் நான் ஆர்டிஸ்டாக இருந்தனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் அந்த ஷார்ட் வீடியோ ஏக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அது என்ன ஷார்ட் வீடியோ நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. அது ஜஸ்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வாய்ஸ் 11 லேப்ஸ் யூஸ் பண்ணி அந்த வாய்ஸில் அந்த டெக்ஸ்டெல்லாம் க்ரியேட் பண்ணி தென் அதை வச்சு ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஷார்ட்ஸ் அது போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் இதுதான் என்னோடய ஃபேவரட் திங் டு டூ. எனக்கு கேம் விளையாடுறது பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஸ்கேர் கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். ஸோ இப்போது ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணி லைக் ஒரு 100 days 100 கேம்ஸ் அந்த மாதிரி. இன்றைக்கி டே 1. இதுக்காக நான் ஒரு கேம் தேடும்போது இந்த ஹாரர் டேல் கேம் ப்ளே ஸ்டோரில் பட்டுச்சு. நான் எந்த ஒரு யூடியூப் இதுலேயும் பார்த்து ஏற்றலை. ஸோ இதான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி போடுற வீடியோ பிடிக்கும். நான் ஜஸ்ட் கேம்ஸை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கோஆப்பாக ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேர் தனியாகவே விளையாடுவாங்க. அதை தனியாக விளையாடுற மாதிரி இருக்கீங்கன்னா, சேர்ந்து விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேர்ந்து விளாட்லாம். ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, உள்ளே போனால் டிஃபிகல்ட்டி ஈஸி நார்மல் இருக்குது. சைடில் என்னடா அது மிஷின் வேறு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் மக்களே, இந்த கேமில் நிறையா ஆட் வருது, அது ரொம்ப தொல்லையாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆடாக பார்த்து சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கேமை பார்த்து சொல்லுங்கள். Here's 5 reasons why you should log into your old Clash account. Number 1, while you've been away, your base auto-upgraded itself for August 1999, Illinois, USA. ஓ, இது யூஎஸ்ஏ கதை போல். சாரி, இப்போ மைக்க விட்டுட்டேன். சென்சிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. செட்டிங்ஸில் நான் செக் பண்ணேன், சென்சிட்டிவ் கம்மியாக தான் வச்சேன். பட் இருந்தாலும் சரி பயங்கரமாக தான் இருக்குது. என்ன போட்டிருக்கு? Tom, please collect the eggs and take them to Harry. His mom and I will join the search team. Billy and Emma haven't been found yet. Please, the house has been treated for 10 minutes. In your headquarters, be careful and don't stay out today. ஓகே, இந்த 2 பசங்களை காணோம், மிஸ்ஸிங் போட்டுருச்சுல்ல. உங்கள் பேர் தான் பில்லி அம்மா, அங்கேயே போட்டுருச்சு. இவங்களோட ஃப்ரெண்டோட அம்மாவும் எங்கள் அம்மாவும் சொல்லி தேடுறாங்க போல். நம்ம அதுக்கு எதுக்கு முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பில்லியோட வீட்டுக்கு போக சொன்னாங்க, ஐ மீன் எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக சொன்னாங்க. மிஸ் ஆன ஒருத்தன் இவங்க பில்லி. ஓகே, சாரிப்பா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் வேறு, அந்த பேர் தெரில. இன்ட்ராக்ஷன் இது கூடயுமே இல்லையா? சரி, அப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறதான் வழி போல. ஃபோன் அடிக்குது. ஹலோ. ஓகே, என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றான் போல. மழை பெய்யுற சவுண்டு கேட்டுச்சுன்னா கோச்சுக்காதீங்க, இங்கே ஃபுல்லாக வெறும் மழையாக இருக்குது. ஓப்பன் ஆகலை. என்னடா மறுபடியும் ட்ரிப்பு ஓப்பன். வழி எங்கடா இருக்குது? இப்போ போகிறதுனே தெரியாமல் போயிட்டு இருந்துருக்குறேன். என்ன லாக் ஆகிடுச்சு. சரி, கோழியெல்லாம் வைப்பாங்க. எங்கே வைப்பாங்க? அதோ ஒரு கோழி இருக்குது. நாங்கள் இங்கே போவோம். இங்கே கண்டிப்பாக இருக்கும், முட்டை இருக்கும். ஓகே, முட்டை போட்டது இதில் வந்து சேர்ந்துருக்கு. இதில் எத்தனை 3 முட்டை விடு வச்சு கொண்டு போகிறது வழி. நெக்ஸ்ட்டு 3 முட்டை இருக்குது. 3 முட்டை வழி உள்ள வை. டேய், எங்கே வைறேன்? 3 6 தானே, 7 முட்டை வந்த மாதிரி இருக்கோ, 4 முட்டை இருந்ததோ. ஒரு கோழி முட்டையாக போடலையா? சரி, வழி அந்த கோழி. இவனுங்க ஆடு சமைச்சு தான் போடுறாங்க பார்த்தா இவனுங்களுக்கும் ரேட்டிங் கொடுக்க சொல்கிறாங்க. கேம் ஆரம்பித்தது எப்படியா ரேட்டிங் கொடுக்க முடியும்? இப்போ நான் எங்கே போகணும்? பெரிய வசந்தாங்க அப்படின்னதை மறுத்த வர வீடு மாதிரி இருக்கும். இப்போ நான் போக சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்கும். எங்கே இருக்குது? அள்ளி காணும். ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களா? சரி, தேடி பார்ப்போம். இந்த வழி இல்லை, எங்கே போகுது?
ஓகே, அப்போ இந்த வழி தான் நினைக்கிறேன். போவோம். சைக்கிளில் ஓட்டிட்டு போகணும் போல. சைக்கிளில் வச்சாச்சு. என்னடா ஓட்ட முடியல, இப்படா என்னடா அது? சுவா, இவங்க வேறு படுத்துறாங்களே. கிராண்ட் வீட்டில் இருந்த பழைய கார் கூட எப்படி ஓடும் தெரியுமா? மேப்பு. ஓகே, இங்கே இருக்குது டவுன் ஹவுஸ். ட்ரீ ஹவுஸ் ரெண்டு தெரியலப்பா, சரி. ட்ரீ ஹவுஸ்க்கு போகணுமா? அவன் ஃப்ரெண்டோட வீடு இங்கே தான், அதாவது இங்கே எல்லாம் சேர்ந்து வச்சுருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த ட்ரீ ஹவுஸ் தானா? சரி, ஓகே போவோம். மறுபடியும் ஒரு ஆடு யாரா? இது ஃப்ரீ ஃபயரில் வர பண்டில் தானே? இல்லை, அதோட ஹெட்டி மட்டும்தான். பன்னி பண்டில் அதில் நிறையா இருக்குது. அது வேறு. அப்போ இவன் தான் அந்த கிட்னாப்பர் போல். இவன் கடை அடைச்சி வச்சுருக்கேன். அது தான் அந்த இன்னொரு பொண்ணு காணாமல் போனாலே அது காணாமல் போனால் மிஸ்ஸிங்கிறது எதுக்கு? யானோட ஒரு மேப்பில் இருக்குது. என்னமோ தெரியுது. அது என்னன்னு தெரியல. அப்படியா? ஆல்ரெடி என்ன பண்ணுறது தெரியாமட்டுருக்கேன். உடைய மாட்டேங்குது. அப்புறம் இதுக்கூட செங்கல் குத்தியேன். பேசாமல் ஒரு செங்கலை வச்சு அந்த பன்னி தலையை நம்ம மஞ்சள் மேலே போட்டுக்கணும். முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இப்படிடா போகிறது? வழி எங்கடா இருக்குது? அதை திரும்ப எதுக்கடா அந்த ஹோல் இந்த வாழையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கடா, வழி எங்கடா இருக்குது? என்னால் முடியலடா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ போகிறது? சிங்கிள் எடு மறுபடியும் இன்னைக்கு கதை பாட்டுச்சு பொட்டைக்கிறாதில் இந்த பண்டி தலைங்க மேலே நம்ம வெளியே போகணுமே முதல்ல. ஸோ முடியலையே, வேலைக்காகாது. இதுவும் உடைய மாட்டேங்குது. ஒரு வேளை அந்த கண்ணாடி அடித்து உடைக்கணும்னு நினைக்கிறேங்க. சிங்கிள் வச்சு கேப் தெரியுது, அந்த கேப்பில் வச்சு போகணும். இதுவும் ஜஸ்ட் அந்த மரத்தில் அடிச்சு வந்துடுச்சு. இந்த வழி இருக்குது. அங்கே பாருங்க, அது உடனே மாட்டேங்குது. அச்சோ வந்துட்டான். என்னடா அதுக்குள்ளே வரீங்க? கொஞ்சம் பொறுமையாகவே வாங்கடா. முதல்ல எப்பயுமே ஆடை விட்டு பிடிப்பாங்க, இங்கே பிடிச்சிட்டு கொஞ்சமாக ஆட விட்றாங்க. கிராணியில் கூட முதல்ல போய் அடைச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தேடுற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ஜஸ்க்காக வருவோம், நம்ம தப்பிச்சு ஓடுவோம், அதுக்கப்புறம் பிடிப்பாங்க. இதில் வேறு ஈஸியாக மாட்டிப்போம் போல நான். சரி வாங்க அந்த வழியில் போவோம். வேணாம், இருட்டு நமக்கு ஆகாது. கொஞ்சம் இருட்டாக இருக்குது, வெளிச்சமாக இருக்க வழியே போவோம். யார் அடைச்சி வச்சுருக்கான் அது? வந்துட்டான். இல்லை அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டியாடா? மாட்டிக்கிட்டேன். இப்போ தான் ஜஸ்ட் ஆடா பாருங்களா, போட்டு சாவடிக்கங்கடா. ஆடா கேம் ஆரம்பித்து முழுசாக ஒரு 10 நிமிஷம் கூட அவ்வளோ. அதுக்குள்ளே 2 தடவை மாட்டிக்கிட்டோம் போல். ஒரு தடவை கேமுக்காக வந்தது, இன்னொரு தடவை நானே மாட்டினது. வாங்கிறேன்டா மக்களை. தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கணும். ஐயோ சரிப்பா, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டிராஃபிக் மொத்தமாக டிராஃபிக் எதுக்கு இந்த டிராஃபிக் தெரியலையா? இந்த வழியில் போகிறது எதுவும் தெரியல. இங்கே எதுக்கு பட்டி அடிக்க வச்சுருக்காங்க? வந்து போவோம். ஏனே இந்த சைடு வழியில் ஒரு வழி ஏனி மலையார சொல்கிறோம். சரி ஏறும். பாவி, இதை உடைக்க ஹேமர் இல்லையுமா? அப்போ இதுக்கிட்ட மேலே ஏற விட்டீங்க எதுவுமே இல்லாமல் எப்படி இறங்குறது? அப்படா இதில் ஹெல்த்து தரல, அதனால் இது கூட டோரு லாக்கு போக முடியாது. சைக்கிள்
உடச்சி வச்சுருக்கான், போக முடியாது. இப்போ வர நடந்தும் போக மாட்டாரான், அவனுக்கும் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, ஏதோ இந்த மாதிரி எனக்கு தாட்டு இருக்குது. என்னோட ஏதோ ஓப்பன் ஆகாது, அப்படியே நான் அங்கே போயிட்டு வரேன். அதுதான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுற்றி வந்தேன், எனக்கு அங்கே இருக்க தெரியுது. அங்கே சரி, இதை இப்போ எது கொடுத்தாங்க, இதை வச்சு என்ன உடைக்கணும் தெரியலையே. சரி திரும்ப ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வேலை சைக்கிள் வச்சு நடக்கணும் மறுபடியும் தான் உடச்சி வச்சுருக்கானே. இது போக முடியாது, அண்டர் கிரவுண்டில் வேறு போகணுங்க. ஸோ என்னடா பண்ண சொல்கிறீங்க, இது எது கல்லை போட்டிருக்கேன். ஓ டேமுக்காக எது கல்லை யூஸ் பண்ணுறானுங்க. புரியலடா, என்னடா பண்ண சொல்கிறீங்க, இப்போ எதுக்கு இந்த நெயில் எடுத்தேன். ஒரு சரி, இந்த படிக்கட்டு எங்கேயோ பார்த்தோம்ல, ஒரு வேளை அங்கே மேலே கூட ஏதோ நெயில். ஆமாம், இந்த ஆணி அடிக்கிறதுக்கு தேவை தானே யூஸ் பண்ணுவாங்க, இந்த சுத்தியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த சுத்தியில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறானா இல்லைன்னு பாருடி. வெளியே அவன் வீட்டுக்குள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு போய் இந்த படிக்கட்டுக்கு நிற்போம். இந்த சைடு இல்லை, இங்கே படிக்கட்டு காணும். என்னடா வீடு கரேஜ், அந்த கவர்மெண்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, பட் அது குட்டியாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. காணும் இதோ இங்கே இருக்குது படிக்கட்டு, அங்கே வரும். சத்த ஆடா மாட்டிட்டேன். அடே இவனுக்கு வேறு சும்மா ஆட போட்டுக்கிட்டு இங்கே இருக்கேன். எதுக்காக இங்கே மாட்டி விட்டுருக்கீங்க, எப்படி எஸ்கேப் ஆகுது ஒன்றும் புரியலையே. எதுக்கு இப்போ இந்த கூண்டில் அடைச்சிட்டு போகணும், ஒரு வேலை இப்படி ஊந்தல் மாதிரி ஆட்டியே உடைக்கணுமோ, என்ன வரமாட்டேங்குது, முடியல. இவன் எதுக்கு இப்போ நான் என்ன ஒளியாத எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன தான் தேடுறானா, இல்லை ஒருவேளை அந்த காணாம ஒன்று 2 பசங்களை இவன்ட்டு தப்பிச்சிட்டாங்களோ. காணாம போன பசங்களை கண்டுபிடிக்க போனது இவன் அம்மா அப்பா, ஆனால் இவன்கிட்ட மாட்டது நான். என்ன போக சொன்னது என் ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சம்மதமே இல்லாமல் எதுக்கடா என்னைய பிடிச்ச. இதே அம்மாவோட கேரக்டரை வந்து சர்ச் டீமாக காட்டுக்குள்ளே சுற்றி அவங்கள யாராவது ஒருத்தர் பிடிச்சி போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கைஸ் என்னால் முடியல. இவன் என்னை தேடிக்கிட்டு இருக்கானா, இவனே என்னை மரத்தில் தொங்க விடுவானா, இவனே என்னை தேடுவானா, கண்ணு தெரியாமனா இருப்பானோ. அப்புறம் எப்படா படிக்கட்டுலையே அவனுக்கு கரெக்டாக பிடிச்ச. என்னால் முடியல, இதை சுற்றி எனக்கே ஒரு மாதிரி தலைவலிக்குது. தயவு செஞ்சு வேறு ஏதாவது நல்ல கேம், ஆட் இல்லாததோ, இல்லை ஆட் இருக்கும் பட் நீங்கள் ஆட் இல்லாத மாதிரி எதை சொல்கிறீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன். ஆனால் வேறு ஏதாவது ஒரு நல்ல கேம் சொல்லுங்கள். தெரியாதனமாக ஃபஸ்ட் டேக்கு இந்த கேமை நான் சூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த கேம் யாரை விளாண்டுறீங்க, ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. அடுத்து வேறு ஏதாவது நம்மக்கிட்ட இம்ப்ரூவ் பண்ணனாலும் டிப்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது கூட சேர்ந்து கோவாப்பாக கேம் ப்ளே பண்ணாங்க, மல்டி பிளேயர் விளாடணும். ஏன்னா நான் வந்து எப்பவுமே தனியாக தான் விளாடுவேன், எனக்கு டீம் யாரும் கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது டீமாக அப்படி விளாடணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன். இல்லைனா சேம் வாய்ட் கேஜுங்கிற என்னோடய இன்ஸ்டா ஐடியா நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு டீம் பண்ணலாம். ஓகேவா? நியூவாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. நான் எதுவும் ஸ்கேமெல்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஃபன்னாக ப்ளே தான் பண்ண போகிறோம். அந்த ப்ளே பண்ணுறத யூடியூப்பில் போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, பை ஃபார் நவ், பை.